அதைனம் அஸ்து தத் அவதாரிய பூருஷம் பரம் ததாங்க கிருத்திஹி கிருதாஞ்சலிஹி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிருதாஞ்சலிஹி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிருதாஞ்சலி அப்படின்னா கைகளை கூப்பி கொண்டு கீழே நமஸ்காரம் பண்றாரு. சொல்றாரு நதாங்கக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நதாங்கக அப்படின்னு கீழே சாட்சாத் சாஷ்டாங்கமா என்ன பண்றாரு, நமஸ்காரம் பண்றாரா. தன்னுடைய குழந்தையா இருந்தாலும் பகவான்ற விஷயம் தெரிஞ்சாலும் என்ன பண்றாரு, நமஸ்காரம் பண்றாரா. அவருக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது, இது பகவான் தான்ற எண்ணம் வந்துடுச்சு. கொஞ்சம் கூட பயமே கிடையாது. ஏன்னா பகவான் வந்த பின்னாடி என்ன பயம் இருக்கு இல்லையா. எப்போ ஒருவன் பகவானை தரிசனம் பண்ண ஆரம்பிச்சிட்டானோ, எப்போ ஒருவன் பகவானை உணர்ந்துட்டானோ அவனுக்கு பயம் அப்படிங்கிறதே கிடையாது. இந்த உலகத்துல பயம் ஏன் வருது அப்படின்னா, பகவானை உணராத நிலையில தான் ஒருத்தனுக்கு பயம் வருது. எப்போ ஒருத்தன் பகவான் உணர்ந்துட்டானோ அவனுக்கு பயம் அப்படிங்கிறதே கிடையாது. ஒரு சின்ன குழந்தை பார்த்தோம் அப்படின்னா, எப்ப தன்னுடைய அப்பா அம்மாவுடைய கையை பிடிச்சிட்டு இருக்கோ அது வரைக்கும் அந்த குழந்தைக்கு எந்த பயம் கிடையாது. எப்ப அந்த சின்ன குழந்தை தன்னுடைய அப்பா அம்மா கையை விட்டுட்டு தனியா ஓட ஆரம்பிக்குதோ அப்பதான் எல்லா விதமான பயம் வரும். அது போல பகவானுடைய கையை பிடிச்சதுனால அவனுக்கு எந்த விதமான பயமும் கிடையாதா. அதனால பேச ஆரம்பிக்கிறார். சோ அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணரை பார்த்துட்டு என்ன பண்றாரு, தன்னுடைய ஒருங்கிணைத்த புத்தியினால என்ன பண்றாரு, பகவான் நினைச்சு நிறைய ஸ்தோத்திரங்களை பண்ண ஆரம்பிக்கிறார், நிறைய பிரார்த்தனைகளை பண்ண ஆரம்பிக்கிறார். சோ வசுதேவனுடைய பிரார்த்தனைகள் ரொம்ப ரொம்ப விசேஷமான பிரார்த்தனைகள். 10 ஸ்லோகத்துல என்ன பண்றார் வசுதேவன் என்ன பண்றார் அப்படின்னா கிருஷ்ணரை புகழ்ந்து பேசுறார். பகவானே விதித்தோசி பவான் சாட்சாத் புருஷ பிரகிருதே பரஹ கேவல அனுபாவனந்த ஸ்வரூப சர்வ புத்தி திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். விதித்தோஹி பவான் சாட்சாத் புருஷ பிரகிருதே பரஹ, எனக்கு தெரியும் பகவானே, எனக்கு தெரியும் நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு. யாரு, பவான் சாட்சாத் புருஷா அப்படின்னு சொல்லி சொல்ற. நீங்க தான் உயர்ந்த புருஷன், நீங்க ஒருத்தர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். எப்படிப்பட்ட முழுமுதற் கடவுள், நீங்க இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட முழுமுதற் கடவுள். பிரகிருத்தே பரக, இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அதே போல நீங்க தான் இந்த உலகத்தினுடைய பரமாத்மாவும் இருக்கீங்க. உங்களை அந்த உயர்ந்த ஞானத்தினால, ஆன்மீகமான ஞானத்தினால்தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றார். பகவான் இந்த பிரகிருதிக்கும் ஜீவனுக்கும் அப்பாற்பட்டவரா இருக்கார். இந்த உலகத்துல மொத்தம் 3 விஷயம் தான் இருக்கு. என்னென்ன இருக்கு, பிரகிருதி, ஜீவன், புருஷ அப்படின்னு 3 விஷயம் தான் இருக்கு. பகவான் இருக்கார், பிரகிருதி இருக்கு, ஆத்மா இருக்கு, அவ்வளவுதான் 3 விஷயம் தான். இந்த 3 விஷயம் தான் நம்ம இந்த உலகத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய தத்துவம் இல்லையா. சோ அந்த விஷயத்தான் இங்க சொல்றாரு. கிருஷ்ணர் இந்த விஷயத்த பகவத்கீதையில பேசுவார். பூமிராப்போ நலவாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இது எம்மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா அபரயமிதஸ்வன்யா பிரகிருதி வித்திமே பராம் ஜீவபூதம் மகாபாகோ ஏதம் தாரியதே ஜகத் ஏதத் யோனேனி பூதானி சர்வாணி உதுபதாரே அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதா பிரபவ பிரளயஸ்தத மத்த பரதரம் நாண்யது கிஞ்சிதஸ்ய தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்திரே மணிகணா இவன் சொல்லி சொல்வார். அர்ஜுனா, இந்த உலகத்தில் 2 விதமான சக்திகள் இருக்கு. ஒன்று என்னிடமிருந்து பிரிக்கப்பட்ட சக்தி, இன்னொன்னு என்னுடைய அங்கமாக இருக்கக்கூடிய சக்தி அப்படின்னு 2 விதமான சக்திகளை பத்தி பேசுவார். ஒன்று பிரகிருதி, இன்னொன்னு ஆத்மா. இது 2க்கும் அப்பாற்பட்டவன் நான் தான். நான் எப்படிப்பட்டவன், இது 2க்கும் அப்பாற்பட்டவனா இருக்கக்கூடிய முழுமுதற் கடவுள் அப்படின்ற விஷயத்த சொல்லுவார். சோ அப்படி இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் மூலமாகவும் எல்லாருக்குள்ளார நுழைஞ்சியும் எல்லாருக்கும் அப்பாற்பட்டவராகவும் இருக்கக்கூடிய நீங்க தான் புருஷன், பரமபுருஷன் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. சர்வ புத்தி திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சர்வ புத்தி திருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் புத்தியை கொடுப்பவராகவும் எல்லாருக்கும் பாதையை கொடுப்பவராகவும் நீங்க தான் இருக்கீங்க. எல்லாருடைய புத்தியினாலையும் அறியப்பட வேண்டியவராகவும் எல்லா பாதையும் கடைசியில உங்ககிட்ட தான் வந்து சேரும். அதனால சர்வ புத்தி திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். சொல்லி முடிச்சுட்டு சொல்றாரு, இங்க பகவானே எனக்கு உங்களுடைய உண்மையான இயற்கையான குணம் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாரு, சயேவ ஸ்வபிரகிருத்தே யத்யம் சிருஷ்டுவா அங்கிரே திரிகுணாத்மகம் ததனுத்வம் ஹி பிரவிஷ்ட இவ பாவ்யசே அப்படின்னு சொல்றாரு. நீங்க யார் அப்படின்னா இந்த உலகத்தை படைத்தவராக இருக்கீங்க. அதே போல இந்த உலகத்தை படைத்த பின்னாடி என்ன பண்றீங்க, இந்த உலகத்துக்குள்ளார நுழைந்து இந்த உலகத்துக்குள்ளார இருக்கீங்க. அதே சமயத்துல இந்த உலகத்துக்கு வெளியிலையும் இருக்கீங்க. இந்த உலகத்துக்குள்ளார நுழைஞ்ச மாதிரி இருக்கு, அதே சமயத்துல இந்த உலகத்துல இருந்து வேறுபட்டவரா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற. அந்தர்பகிஷ்ட தத்வர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா நம்மளுக்கு உபனிஷத் வாக்கியம் சொல்லுது. அதே போல கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றார், மயாதமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாஹம் தேஷ் அவஸ்திதா நச்சமே நச்சமஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம் பூதமிருண்ணச்ச பூதஸ்தோ மமாத்மா பூதபாவனஹான் கிருஷ்ணர் 9ஆம் அத்தியாயத்துல சொல்லுவார். மயா ரதமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா, என்னுடைய சக்தியினால இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கேன்.
எல்லாம் எனக்குள்ளதான் இருக்கு, நான் எதுக்குள்ளாரையும் கிடையாது அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ அப்படி பகவான் உள்ளேயும் இருக்கார், வெளியில இருக்கார், ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கார். எப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நமக்கு உடம்புக்குள்ளார வாயு இருக்கு. வாயு இருக்கா இல்லையா? கண்டிப்பா வாயு இருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? வாயு வாயு இருக்கும்போது ஐயோ காற்றே இல்லையேன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? காத்து இருக்கா இல்லையா? கண்டிப்பா காத்து இருக்கு. ஆனா என்ன சொல்றோம்? காத்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். உடம்புக்குள்ளார நம்ம உடம்புல நிறைய மண் இருக்கு, நிறைய அழுக்கு இருக்கு, நிறைய நம்ம இந்த பூமியினால ஆக்கப்பட்டது உடம்பு. ஆனா என்ன பண்றோம்? நம்ம உடம்புல ஏதாவது மண்ணு படிச்சுன்னா உடனே கை கழுவ ஆரம்பிச்சோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த வாயு உள்ளே இருக்கு, வெளியில இருக்கு. பூமி உள்ளே இருக்கு, வெளியில இருக்கு. சோ பூமி உள்ள இருக்கிறதுனால வெளியில பூமி இல்லைன்னு கிடையாது, உள்ள வாயு இருக்கிறதுனால வெளியில வாயு இல்லைன்னு கிடையாது. உள்ள கொஞ்சம் இருக்கு, வெளியில நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது போல பகவானுடைய சக்தி அப்படிங்கிறது இந்த உலகத்துல கொஞ்சம் நம்ம தெரிஞ்சாலும் அது மட்டுமே பகவான் கிடையாது. பகவான் இதற்கும் அப்பாற்பட்டவராகவும் முழுமையா நிறைஞ்சிருக்கார், இந்த உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்கார் அப்படின்ற விஷயத்த சொல்றார்.